श्रीमते श्रीवत्सडकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकाय महादेशिकाय नमः। श्री प्रणतार्तिहरवरद परब्रह्मणे नमः। அங்கண்மால் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதை என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி பகவானுடைய தாமரப்பூ போல கண்கள், தாமரப்பூ எப்படி மூடி மூடி திறந்துக்குமோ அந்த மாதிரி பகவானுடைய கண்கள் மூடி மூடி திறக்கின்றதாம். திருக்கண்கள் மாத்திரமல்லாத பெருமாளுடைய நாபி கமலமும் அதுவும் தாமரை பூதானே, அதுவும் மூடி மூடி திறக்கிறதாம். ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் உன் போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. மூன்றாம் திருவந்தாதில பேயாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார் இந்த விஷயத்தை. ரொம்ப அத்தியாச்சரியமான விஷயம். தாமரப்பூ மூடி மூடி திறக்கிறது, அந்த மாதிரி பெருமாளுடைய நாவி கமலமும் பெருமாளுடைய திருக்கண்களும் மூடி மூடி திறக்கின்றது அப்படின்னு பேயாழ்வார் காமிக்கிறார். அதே விஷயத்தை அங்கண்மால் ஞாலத்தரசுன்ற பாசுரத்துல ஆண்டாள் எடுத்து கேள்விக்கிறார். என்னடா அது தாமரை மூடி மூடி திறக்கிறதுன்ற என்ன விஷயம்னா, சூரியனை கண்டால் தாமரப்பூ மலரறது, ராத்திரி சந்திரன் வந்த உடனே தாமரப்பூ மூடின்றது இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுக்கு சொல்றதே பேயாழ்வார் சொல்றார். ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் முன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. பெருமாளுடைய நாபி கமலம் இருக்கு இல்லையா, பெருமாளுடைய திருநாபியில தாமரப்பூ இருக்கே, திறக்கிறதுனா எத்தை பார்த்து மூடி மூடி திறக்கிறது அப்படின்னா, பெருமாள் கையில சுதர்சன சக்கரம் இருக்கே, கோட்டி சூரிய சமப்பிரபன்னுட்டு, அதை சக்கரத்தாழ்வான பார்த்து பார்த்து அதை சூரியனா வச்சுண்டு இந்த இடத்துல சொல்றார் அவர். கோட்டி சூரிய சமப்பிரபையா இருக்கிற அந்த சக்கரத்தாழ்வான் திருவாழியாழ்வான் அதை கண்டு தாமரை பூ மலரர்தான். வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து, வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. பெருமாள் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் சங்கம் இருக்கே, அது நன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு இல்லையா, சந்திரநாட்டா இருக்கான், அதை பார்த்தோடனே மூடின்றதுதான். இந்த பெருமாளுடைய நாபிக்கமலம் இதை பார்த்து பார்த்து தான் மூடி மூடி திறந்துக்கிறதாம். மலருது அப்படின்னு சொன்னாக்க ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும், பெருமாள் கையில இருக்கிற சக்கரத்தை பார்த்து அந்த நாபிக்கமலமானது மலரர்தாம். பெருமாளுடைய சங்கத்தை பார்த்து மூடிக்கிறதாம் நாபிக்கமலம். சூரியன் சந்திரன் அந்த நாபிக்கமலத்துக்கு இதுதானா. பெருமாள் கையில இருக்கிற சுதர்சன ஆழ்வான் சூரியனாக இருக்கார், பெருமாள் கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் சந்திரனா இருக்கு நாபி கமலத்துக்கு. இப்படி இது ரெண்டுத்தையும் சூரியன் சந்திரனாக பார்த்து பார்த்து நாபி கமலம் மூடி மூடி திறக்கிறத பேயாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். அதுதான் ஆண்டாள் எடுத்து காண்பிச்சா. இதே மாதிரிதான் பகவானுடைய கமலக்கண்களும் மூடி மூடி திறக்கின்றன. ஆக இந்த பாசுரத்துல சொல்றச்சே, அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்து தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதை என்மேல் விழியாவோ திங்களம் ஆதித்தனம் எழுந்தார் போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொல்லி அத்தியாச்சரியமா ஆண்டாள் பகவானுடைய ஒரு கண்ணு சூரியனாட்டம் இருக்கு, இன்னொரு கண்ணு சந்திரனாட்டம் இருக்கு. பக்தாளுக்கு சந்திரநாட்டம் இருக்கிற கண்களால் கட்டாட்சித்தும், அபக்தாளுக்கு ராட்சசாளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சூரியநாட்டம் இருக்கிற கண்களால் கட்டாட்சித்தும், இப்படி அபிமான பங்கமாய் கட்டாட்சிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எங்களுக்கு இருந்த அகங்காரம் அபிமானத்தை விட்டு விட்டு நாங்கள் அனன்ய சேஷர்களாக வந்திருக்கோம். அகங்காரத்தை விட்டுட்டு நீயே கதின்னு வந்திருக்கோம். எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுடைய பாப்பங்களை கழித்து அனுகிரகிப்பீராக அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இப்பாசுரத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றாள். மாரிமலை முழிஞ்சில் அந்த பாசுரத்தில் நிறைய நிருசிம்மன் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ.